துவாரகையின் அரசன் 8ஆம் பகுதி. புலன்களை அடக்கி தியானத்தில் ஆள்பவர்கள் காலத்தின் சக்தியை உணரும் திறமை பெற்றவர்களாக இருப்பார்கள். துவாரகையிலும் அதுபோல ஒரு ஞானி இருந்தார். காலகண்டர் என்பது அவர் பெயர். அவர் சத்ராஜித் மாளிகை மேல் ஆந்தை வந்து அமர்ந்ததை பார்க்க நேர்ந்தது. ஆந்தை வந்து அமர்ந்த நொடியே சத்ராஜித்தை நோக்கி காலன் வரத் தொடங்கிவிட்டதாக காலகண்டருக்கு தோன்றியது. அதே வேளை கூடவே ஒரு எண்ணம், சத்ராஜித் வசம் சமந்தகமணி இருக்கும்போது இந்த ஆந்தை எப்படி இங்கே வர முடியும்? அந்த மணி இருக்கும் இடத்தில் நல்லது மட்டும்தானே நடக்க முடியும் என்ற கேள்வியும் எழுந்தது. அதை தெளிவுபடுத்தும் நோக்கில் அவர் சத்ராஜித்தை காண வந்தார். சத்ராஜித்தும் அவரை வரவேற்றான். வாருங்கள் காலகண்டரே, வாருங்கள், இங்கே அமருங்கள் என்றான். முன்பெல்லாம் எதை சொன்னாலும் கூடவே ஆதித்தபிரான் அருளால் எங்கும் நலன்களே விளைவதாக என்று கூறுவான். இன்று அவன் வரையில் ஆதித்தபிரான் மறந்து போய்விட்டிருந்தார். காலகண்டர் அதையும் நுட்பமாக உணர்ந்தார். சத்ராஜித், உன் வசமுள்ள சமந்தக மணியை கண்குளிர பார்த்து வணங்கி செல்ல வந்தேனப்பா என்றார். அடேடே, அதே என் தம்பி பிரசேனஜித் அணிந்து கொண்டு வேட்டைக்கு சென்றிருக்கிறானே என்றான் சத்ராஜித். அப்படியா சங்கதி? இப்போது புரிகிறது எனக்கு என்றார் காலகண்டர். என்ன புரிகிறது தங்களுக்கு? ஒன்றுமில்லை. நான் புரிந்து கொண்டதை நீயும் புரிந்து கொள்ள நேர்ந்தால் வருத்தப்படுவாய். விட்டுவிடு என்றார் காலகண்டர். புதிர் போட்டு பேசாமல் விளக்கமாக கூறுங்கள் காலகண்டரே. சமந்தக மணி பூஜைக்குரியது. அது பூஜை அறையில் தூய்மையாக வைத்து பூஜிக்கப்படுவதே சரி. உன் சகோதரன் காட்டில் அதன் தூய்மையை பேண தவறினால் பேராபத்தாக முடியுமே. கவலை வேண்டான். பிரசேனன் என்னை விடவும் அதன் தூய்மையை பெரிதாக கருதுபவன். கருதினால் நல்லது. அதே சமயம் அதை நீ பிரிந்திருப்பது துளியும் நல்லதல்ல. நல்லது. இனி பிரியாதிருக்க முயற்சிக்கிறேன். இப்போது பிரிந்திருப்பதே கூட உனக்கு கேட்டை விளைவிக்கலாம். எந்த வகையில்? சொல்ல விருப்பமில்லை. இந்த நொடி முதல் இஷ்ட தெய்வமான ஆதித்தனையே நினைப்பதுதான் உனக்கு நல்லது. உன் தம்பி சமந்தக மணியோடு நலமாகவும் விரைவாகவும் திரும்பி வர ஆதித்தனை வேண்டிக்கொள். நான் வருகிறேன் என்றபடியே காலகண்டர் புறப்பட்டார். சத்ராஜித்தின் மனம் கல் விழுந்த குளம் போல சலன வட்டத்தில் ஆழ்ந்தது. காலகண்டர் கூறிய ஆதித்த தியானம் நினைவுக்கே வரவில்லை. மாறாக கவலையும் பயமும் ஆட்கொள்ள தொடங்கியது. துவாரகை அரண்மனை. ஒரு வேடுவ கூட்டம் அரண்மனை ஆலோசனை மண்டபத்தில் திமுதிமுவென வந்தது. அதில் ஒருவன் உடம்பு முழுவதும் கட்டு போட்டபடி நின்றான். இன்னொருவன் கையெலும்பு முறிந்த நிலையில் கழுத்தில் மாலை போல கட்டு போட்டு கை பாகத்தை தொட்டில் குழந்தை போல தொங்கவிட்டபடி இருந்தான். பலராம சுவாமியோ கிருஷ்ணரோ அங்கு வந்திருக்கவில்லை. சேனாதிபதி அநாத்ருஷ்டன், குதிரைப்படை தளபதி சாத்தியகி, மல்லர்கள் தலைவன் கதன் ஆகியோர் மட்டுமே மண்டபத்தில் இருந்தனர். வேடுவர்களிடம் விபரம் கேட்டனர். வனத்தில் இருக்கும் தங்களுக்கு ஒரு சிங்கத்தால் நேர்ந்த தொல்லை இதுவென்று கூறி கண்ணீர் விட்டனர். சிங்கத்தை உங்களால் வேட்டையாட முடியவில்லையா என்று கேட்டான் கதன். முடியவில்லையே, அது பெரும் மாய சிங்கமாக இருக்கிறது. அம்புகள் எவ்வளவு தைத்தாலும் காயம் ஏற்படாமல் தப்பித்து விடுகிறது. அதே வேளையில் எங்களில் ஒருவரை தினமும் தனக்கு இரையாக்கி கொள்கிறது. சரி, அரசரிடம் பேசிவிட்டு அதை வேட்டையாட ஏற்பாடு செய்கிறோம். நீங்கள் புறப்படுங்கள் என்று அநாத்ருஷ்டன் கிருஷ்ண பலராமரிடம் விஷயத்தை தெரிவிக்க சென்றான். கிருஷ்ணர் தானே வனத்திற்கு சென்று சிங்கத்தை வேட்டையாடுவதாக கூறினார். பிரபு, நாங்களும் உங்களுடன் வருகிறோம் என்ற அநாத்ருஷ்டனிடம், தேவையில்லை. ஒரு சிங்கத்திற்கு எதிராக ஒரு படை புறப்படுவது இழுக்கு. நான் ஒருவனே போதும் என்று கூற யாரும் மறுக்கவில்லை. கண்ணனும் ரதத்தில் புறப்பட்டார். அதே சமயத்தில் காட்டில் பிரசேனஜித் தன் சகாக்களுடன் மிருகங்களை வேட்டையாடி கொண்டிருந்தான். அவன் குறியில் ஒரு மிருகம் கூட தப்பவில்லை. ஒரு மானுக்கு குறிவைத்த போது அதை தைத்த அம்பு பாகத்தில் இருந்து பீரிட்ட இரத்தம் பிரசேனஜித் அணிந்திருந்த சமந்தக மணி மேல் பட்டு தெரித்தது. ஆனால் அதை பிரசேனஜித் உணரவில்லை. அவனது வேட்டை தொடர்ந்தது. ஒரு கட்டத்தில் அடர்ந்த வனத்தில் சகாக்களை விட்டு அவன் பிரிய நேர்ந்தது. அப்படி பிரிந்தவன் வெகு தூரம் சென்று விட்டான். அவனை தவிர வேறு யாருமில்லாத ஒரு நிலை. வீரர்களும் நாலாபுரமும் பிரசேனஜித்தை தேடி அலைந்தனர். அதில் ஒரு கூட்டம் கண்ணன் எதிரில் வருவதை கண்டனர். கண்ணனும் அவர்களை கண்டு புன்னகை பூத்தார்.
அருகே சென்று யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்ட கண்ணனிடம் வீரர்கள் பிரசேனஜித்தை தேடுவதாக கூறினர். நானும் தேடுகிறேன் என்ற கண்ணன் ரதத்தை வனப்பகுதியில் செலுத்தினான். அந்த நிலையில் தோளில் வில்லோடு முதுகுப்புறம் அம்புரா துளியோடு கண்ணனை பார்த்தபோது அந்த நாணய ராமனை பார்த்தது போலவே இருந்தது. அந்த ராமன் தானே இன்று இங்கு கண்ணனாக இருக்கிறான். வனத்திற்குள் கண்ணனின் ரதம் உட்புகுந்து மறைந்திட வீரர்களும் சிதைந்து மறைந்தனர். தனித்து விடப்பட்ட பிரசேனஜித் அண்ணாந்து பார்த்தான். மாலை பொழுது வந்து கொண்டிருந்தது. அது அவனை வேகப்படுத்தி அந்த நொடியில் சிங்கம் ஒன்றின் பெரும் கர்ஜனை சப்தம். தனியாக நிற்கும் பிரசேனஜித் எதிரில் தான் அந்த சிங்கமும் வந்து கொண்டிருந்தது. 8ஆம் பகுதி நிறைவடைந்தது.